விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பது அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு அதிமுக இப்படி ஒரு முடிவை எடுப்பதா என்று பலரும் அந்த கட்சியை நோக்கி விமர்சன கணைகளை வீசிக்கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் அதன் கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிகவும் வேறு வழியின்றி இத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருப்பதால் தமிழக அரசியல் அரங்கில் இது விவாத பொருளாகவே மாறியிருக்கிறது. உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பான அலசல்களும் சர்ச்சைகளும் முடிவுக்கு வருவதற்குள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதால் விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டுமின்றி தமிழக அரசியல் களத்திலும் இப்போதே பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலின் போது காட்டிய அதே வேகத்தில் ஆளும் திமுக பிற கட்சிகளை முந்திக்கொண்டு தங்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியும் பிறகு பாமகவும் தத்தமது வேட்பாளர்களை அறிவித்திருக்கின்றன. வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் தனித்து களமிறங்கும் நிலையில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இங்கு போட்டியிடுகிறது. இயல்பாகவே அந்த கட்சிக்கு இங்கு வாக்கு வங்கி இருக்கும் நிலையில் பாஜக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு அந்த கட்சி களத்தில் இறங்குகிறது. ஆனால் அதே வேளையில் பிரதான எதிர்க்கட்சியாகவும் திமுகவின் நேர் எதிரியாகவும் இருக்கும் அதிமுகவோ யாரும் எதிர்பாராத வகையில் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. ஆளும் திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் என்றும் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்றும் புறக்கணிப்புக்கான காரணத்தையும் அந்த கட்சி கூறியிருக்கிறது. இதனை எதிர்பார்க்காத அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் வேறு வழியின்றி இதே நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இதனால் தமிழக அரசியல் களத்தில் தற்போதைக்கு இதுதான் பேசுபொருளாகி இருக்கிறது. அதே நேரம் இந்த தேர்தல் புறக்கணிப்பு அதிமுகவுக்கு எந்த பலனையும் அளிக்காது என்றும் அது திமுகவுக்கே ஆதரவாக அமையும் என்றும் அரசியல் நோக்கர்கள் பலரும் தங்கள் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். பொதுவாக தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு சில கிராமங்களில் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாததை காரணம் காட்டி அங்கு வசிக்கும் பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்புகளில் ஈடுபடுவார்கள். அப்போது அவர்களை அழைத்து அரசு தரப்பில் சமாதான முயற்சிகள் நடைபெறும். மேலும் அவர்களை வாக்களிக்க வைப்பதற்காக தேர்தலுக்கு முன்பே பொதுமக்களின் பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. இந்த இடத்தில் தேர்தல் புறக்கணிப்பு என்ற அந்த மக்களின் முடிவு அவர்களுக்கு வெற்றியை பெற்று தருகிறது. ஆனால் அதிமுகவின் இந்த தேர்தல் புறக்கணிப்பால் சமூகத்துக்கு பலன் அளிக்கும் இது போன்ற விளைவுகள் ஏதேனும் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இருக்காது என்பதுதான் பதில். திமுக தலைவர் கலைஞர் மறைவுக்கு பிறகு அப்பொறுப்பை ஏற்ற மு.க. ஸ்டாலின் தலைமையில் இதுவரை அக்கட்சி 4-5 தேர்தல்களை சந்தித்திருக்கும் போதிலும் அராஜகத்திலும் வன்முறையிலும் ஈடுபட்டதாக திமுக மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஆளும் கட்சியாக இருக்கும் போதிலும் தேர்தல் தொடர்பான கலவரங்கள் எதுவும் நடைபெறவில்லை. அப்படி இருக்கும்போது அதை ஒரு காரணமாக சொல்லி தேர்தல் புறக்கணிப்பு செய்யும் அதிமுகவிற்கு மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கு மேலும் குறையவே செய்யும். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியாக 1.5 வருடங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதற்கு தயாராகும் வகையில் இந்த இடைத்தேர்தலை ஒரு போர்க்களமாக நினைத்து ஒரு போர் வீரன் போல் களமிறங்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவிற்கு இருக்கிறது. ஆனால் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பது போன்ற நிலையை அக்கட்சி எடுத்திருக்கிறது. ஒருவேளை திமுகவை வீழ்த்தும் முனைப்போடு பாஜக கூட்டணிக்கு மறைமுக ஆதரவளிக்கும் தந்திரமாகவே இந்த நிலைப்பாடு என எடுத்துக்கொண்டாலும் அது பாஜக பாமக போன்ற கட்சிகளுக்குத்தான் ஆதாயமாக இருக்குமே தவிர அதிமுகவுக்கு நிச்சயமாக பலன் அளிக்காது. அதிமுகவின் இந்த தேர்தல் புறக்கணிப்பு முடிவை கட்சியில் இருப்பவர்களில் குறைந்தபட்சம் பாதி பேராவது ஏற்பார்களா என்பதும் சந்தேகமே. அவர்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்களிக்கவே விரும்புவார்கள். அதிமுகவை கபலீகரம் செய்வதற்காக பாஜக எல்லா தந்திரங்களையும் செய்வதாலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த கட்சியினர் அதிமுகவை மிக கடுமையாக விமர்சித்திருப்பதாலும் அதிமுகவினரின் ஓட்டு அந்த கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்பு குறைவுதான். இடைத்தேர்தல் என்றாலே தங்கள் தொகுதி நலன் கருதி கட்சி பாகுபாட்டை தாண்டி பலரும் ஆளும் கட்சிக்கே ஆதரவளிப்பார்கள். அந்த வகையில் அதிமுகவினரின் வாக்குகள் திமுகவிற்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதேபோல் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகவினர் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால் தேர்தல் புறக்கணிப்பு மூலம் மக்களுக்கு எந்த ஒரு செய்தியையும் சொல்ல முடியாமல் எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்த முடியாமல் அதிமுக தனிமைப்பட்டுதான் நிற்க வேண்டியிருக்கும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய கட்சிகளின் கூட்டணி பலம் இல்லாத போதிலும் பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுகவை 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதாக இருக்கும் நிலையில் அங்கு திமுகவிற்கு அடுத்ததாக 65,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது அதிமுக. தற்போது நடைபெற இருப்பது சட்டமன்றத்திற்கான தேர்தல் என்பதால் அதைவிட கூடுதல் வாக்குகளை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.
இதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களத்தை அதிமுக வலுப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் இது போன்ற பல சாதகமான அம்சங்களை கருத்தில் கொள்ளாமல் தேர்தல் புறக்கணிப்பு என்ற ஒரு தவறான முடிவை அதிமுக எடுத்திருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் பலரும் அது குறித்து விமர்சித்து வருகிறார்கள். இதே திமுக ஆட்சியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஈரோடு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பங்கேற்ற அதிமுக இந்த முறை இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது விசித்திரமாக இருக்கிறது என்றே நடுநிலையாளர்கள் விமர்சிக்கிறார்கள். அண்மை காலமாக சீமானின் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை பெற்று வருவதால் இந்த இடைத்தேர்தலில் அதற்கு மேலும் கூடுதல் வாக்குகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமகவிற்கு சவால் விடும் வகையில் கூடுதல் வாக்குகளை பெற்றுவிட்டால் அதிமுகவின் செல்வாக்கு மேலும் கேள்விக்குறியாகும். அதற்கு தாங்களே வழியமைத்து கொடுத்தது போல் ஆகிவிட்டது என்பதை அதிமுக அப்போது உணரும். அதிமுகவின் தேர்தல் புறக்கணிப்பு முடிவு குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் திமுக பிரபலங்கள் பலர் எப்படியும் தோல்வி உறுதி என்பதை தெரிந்து கொண்டுதான் அதிமுக கோழைத்தனமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறது என மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். இப்படி பல விமர்சனங்கள், அனுமானங்கள், சூழல்கள், எதிர்பார்ப்புகள் போன்றவற்றுக்கு மத்தியில்தான் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் அதிமுகவின் புறக்கணிப்பு முடிவை நியாயப்படுத்துமா அல்லது அக்கட்சியை காயப்படுத்துமா என்பதை தேர்தல் முடிவுதான் தீர்மானிக்கப் போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.